ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். என்னங்க, நீங்கள் இன்னும் ரஃபாஸ் மினிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ போயிட்டு மறக்காமல் ரஃபாஸ் மினிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே எடுத்த ஒரு டே இன் மை லைஃப் vlog தாங்க. அப்படி இந்த vlogல என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்குமே அப்படி தாங்க இருக்குது. இருந்தாலும் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே என்னோட ஹபிக்கு ஆஃபீஸ் லீவுங்க. சேவலும் லேட்டாக தான் கூவுச்சு. மார்னிங் எழுந்ததுமே டீ போட்டாச்சு. என்னோட ஹப்பி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதையும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். யூஸ்வலாக என்னோட ஹப்பி ஆஃபீஸ்க்கு டீ கூட குடிக்காம தான் போவாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்து டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த கிச்சன் ஒர்க்னாலும் தனியாக இருந்து பார்த்துருவேன். ஆனால் அந்த மிக்சியில் அரைக்கிறது மட்டும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஸ்விட்சை தொட்டாலே சாக்கடிக்குதுங்க. அதனால ஹப்பி இருக்கிற டயத்தில் மட்டும்தான் இந்த மிக்சி அரைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது. அது மாதிரி நான் தோசை சுடுறேன், நீங்கள் சட்னிக்கு அரைச்சி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டேன். இன்றைக்கி என் ஹப்பி சொன்ன மெனுவில் தாங்க குக் பண்ண போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிளகு ரசம், உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்புறம் தேங்காய் துவையல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சண்டேனா நான்வெஜ் சாப்பிடணும்னு இல்லைல்ல, அவங்களுக்கு பிடிச்சது நானும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரசத்துக்கு அரைக்கணும்ல, அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே அவங்கள கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்து ரசத்துக்கும் அரைச்சி கேட்டுட்டேன். மற்றவருக்குலாம் நான் தாங்க பண்ணேன். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குமே ஃபேவரட் ஆயிடுச்சு. முட்டை சாதம் புதினா சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த சிப்ஸ் ஏன் எங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு தெரியுமா? உருளைக்கிழங்கு கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், பெப்பர், அடிஷ்னலாக அன்பையும் ஆட் பண்ணுறதுனால தான் அட்டகாசமாக இருக்குது. லன்ச் டைம் வந்தாச்சுங்க. பிளேட்டில் சாப்பாடெல்லாம் போடும்போது தான் ஞாபகம் வருது, என்னோடய ஹப்பி சொன்ன ஒரு முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டோம் அப்படின்னு. குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அவங்க சொன்ன தேங்காய் துவையில் அரைக்கணும்னு. ஆல்ரெடி 2 ஒருக்கு நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் அரைக்கி விட்டேன்னா கஷ்டமாயிடும். ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். இது எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுங்க. லன்ச்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெட் கவர் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. நான் ஏதோ வீடியோக்காக பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடுவோம். ஸோ அதையும் மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இன்னொரு சைடு திரும்பி பார்த்தா துணி காய போட்டு 4 நாள் ஆச்சுங்க. வின்டர் டைம்ங்கிறதுனால காயவே இல்லை. நாங்கள் இருக்க போர்ஷனில் பால்கனிலாம் கிடையாது, ரூம்குள்ளேயே தான் காய போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே அன்றைக்கி காஞ்சிருச்சு. டிவியில் ஒரு பாட்டை போட்டுட்டு என்னோட ஒர்க்கை அப்படி பார்த்துட்டு இருந்தேங்க. இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்ட மயக்கத்தில் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டல்வா மாலுக்கு ஒரு முக்கியமான வேலையாக வந்திருந்தோம். ஆல்ரெடி நியூ இயர் அன்னைக்கு இங்கே வரும்போது பிரியாணி பண்ணக்கூடிய ஒரு பார்ட் காம்போ ஆஃபரில் பார்த்துருந்தோம். 55 திர்ஹம்ஸோ என்னமோ தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, 2 நாளுக்கு அப்புறம் வருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பார்த்தேன்னா அது நியூ இயர் ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாத்திரம் தாங்க பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 திர்ஹம்ஸோ என்னமோ போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஆசையாக எடுக்க வந்திருந்தேன். அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் இந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தாங்க, பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்த்தேன், உள்ளே ரொம்ப ஆழமாகவே இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக நம்ம குக் பண்ணிக்கலாம் தானே. இந்த பாட்டை நாங்கள் ஃப்ரீயாக வாங்கணும்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? ஆமாங்க, நாங்கள் ஃப்ரீயாக தான் வாங்கினோம். எப்படின்னு நான் ஸ்டோரி சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு கேரி ஃபாராக ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. என்னோட ஹபி என்னதான் அந்த பார்ட் சூஸ் பண்ணாலும் இதை விட பெட்டராக ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம தேடுன்னு தேடினாலும் நம்மளுக்கு எழுதுனது தானங்க நம்மளுக்கு கிடைக்கும். நான் என்னோட ஹபியை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இந்த பாட்டு தான் சொன்னேன். ஏதோ நான் தான் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி பார்க்குற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது உங்களுக்கு ரசம் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குமா, சிக்கன் கிரேவிக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. நான் இதை எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லலையே, வாங்க சொல்கிறேன். லாஸ்ட் மந்த் ஹானர் X9C ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அவங்க கேஷ்பேக்காக 100 திர்ஹம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேஷ்பேக்கை நீங்கள் கேரி ஃபார்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. இப்போ அந்த கேஷ்பேக்கை வச்சு தான் இந்த பார்ட்ஸை நாங்கள் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்களா எங்களோட ஐடியாவை? அன்றைக்கி என்னோட ஹப்பி ட்ரெஸ் ஏதாவது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இருக்கட்டும், எதுக்காவது முக்கியமான பொருளுக்கு தேவைப்பட தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வச்சுருந்தேன். அந்த கேஷ்பேக்கை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹப்பி திடீர்னு டின்னருக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டைம் ஆச்சா, இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு நான் எப்போ சமையல் பண்ணுறது? சரி சவுத் இண்டியன் போய் சாப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹப்பியும் கிளம்பி போயாச்சு. ஆளுக்கு ஒரு கீ ரோஸ்ட் வாங்கி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இதுதாங்க என்னுடைய ஒரு நாள் டே இன் மை லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக vlog கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.